போன முறை கசங்கிய உடையில் வந்த பையன் இன்னைக்கு கொஞ்சம் நல்லா ட்ரெஸ் பண்ணிவிட்டு ஆனால் தாடியோட நல்லா அழகாக கொஞ்சம் தெம்பாக வராருங்கய்யா. வந்துட்டு அண்ணா வணக்கம் அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனுடைய நேர்மையை பாருங்கள். அவங்க கொடுத்த மொத்த சம்பள கவரையும் முன்னாடி வச்சார். அண்ணா அன்றைக்கி ₹1 கூட இல்லாமல் வந்தேன், இன்றைக்கி இவ்வளோ சம்பளம் எனக்கு கொடுத்தாங்க, அப்பா அம்மாட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டேன். எங்கள் அப்பா அம்மா என்ன சொன்னாங்க, டே அவரை போய் பார்த்து வந்து வந்துச்சு, நியாயமாக நீ அவர்கிட்ட சம்பளத்தை கொடுக்கணும்னு சொன்னாங்க, இந்த பூ பழம்லாம் கொடுத்தாங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு பேக்கில் இருந்து எடுத்து இந்த பூலாம் அடுக்கி வைக்கிறார். நான் அப்படியே பார்த்துட்டே இருக்கேன். அதில் சம்பள கவரையும் அப்படியே வைக்கிறார். வச்சுட்டு அண்ணே உங்களுக்கு தானே வச்சுக்கோங்கண்ணே அப்படின்றார். சரி எனக்கு தட்சணை கொடுக்கணுமே, நீ கொடுக்கவே இல்லையே அப்படின்னு கேட்குறேன். அதானே இந்த சம்பளமே உங்களுக்கு தான், வச்சுக்கோங்க, எனக்கு ₹1 கொடு, ₹1 கொடு தட்சணை அப்படின்னு சொன்னோடனே என்ன கொடுப்பா அப்படின்னோடனே உண்மையிலே பர்ஸில் இருந்து தேடி எடுத்து ₹1 காயினை வச்சுட்டு, நான் என்னென்ன இப்படி பண்ணுறேங்க, இதுதான் என் தட்சணை, நீ இந்த காசை வச்சு உன்ன மாதிரி ஸ்ட்ரகிள் பண்ணுற பசங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணு, அவங்களுக்கு நீ வந்து மோட்டிவேட்டனாரு, அவங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு உதவியாரு, அதுதான் மிகப்பெரிய தட்சணை. அதே போல் அந்த ₹1 சாமியும் நீ விட்டுறாத, உனக்கான சித்தர் அவர் தான், அவரை ஒரு கோயில் போலவும் அவரை ஒரு கடவுள் போலவும் நீ ஃபாலோ பண்ணிக்கன்னு சொல்லி